ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாமில் என்னென்ன பேட்டர்ன் கேட்குறாங்க எல்லாம் பார்ப்போம். டெட் எக்ஸாமில் பேச அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னா, நான் டெட் பேப்பர் 1 பாஸ் ஆகிருந்தேன், பேப்பர் 2வும் பாஸ் ஆகிருந்தேன். வேறு சி டெட்டு பேப்பர் 1 பாஸ் ஆகிருந்தேன், பேப்பர் 2 கிடைக்கலாம். ஆனால் எனக்கு என்ன சி டெட் பேட்டர்ன் தெரியல, இங்கிலீஷில் தான் கொஷின் இருக்கும், அந்த இது தெரியாமல் தான் நானாக எக்ஸாம் எழுத போனேன். ஆனால் அதில் ரீட் பண்ணி புரிஞ்சு போட்டேன். அதில் எனக்கு டெட் எக்ஸாம் பாஸ் ஆகிருந்து. அதனால் ஓரளவு டெட் எக்ஸாம் பற்றி சொல்ல அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு டெட் எக்ஸாம் பற்றி ஐடியா இல்லைன்னா இதை கேளுங்க. தமிழில் 30 மார்க் கேட்பாங்க. அது 6லேருந்து 12th வரை மேக்ஸிமம் படிக்க வேண்டியதான். 10th வரை நல்லா படித்து 11th 12th நம்ம பார்த்து விடணும். அப்புறம் இங்கிலீஷ் கண்டிப்பாக நம்ம 30 மார்க் வரதுனால இங்கிலீஷ் 6லேருந்து 10th வரை உள்ளது ஓரளவு படிச்சுட்டு கிராமர் தெரிஞ்சாலே போடலாம். அது பிறகு சைக்காலஜி 30 மார்க்கு. நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய புக்கில் உள்ளதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காமனாக ஒரு புக்கு வச்சுட்டு அது என்னதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு நாலேஜை பொறுத்து தான் நம்மளுக்கு அது மார்க் வரும். அப்புறம் மேக்ஸு இப்போ சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்குலாம் மேக்ஸ் 30 மார்க்கு, சயின்ஸ் 30 மார்க். அதாவது சயின்ஸ் எடுத்து படித்தவங்க, ஆர்ட்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு சோசியல் 60 மார்க்கு. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் படிச்சிருக்கவங்களுக்கு சோசியல் கொஞ்சம் ஈஸியாக மார்க் வரும். நம்ம சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டோம், சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க, அவங்களுக்கு சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு படித்தா தான் 30 மார்க் வரும். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் 1 எக்ஸாம் டைமில் எனக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பாஸ் ஆகிறதுக்கு அந்த டைமில் ஜஸ்ட்டு சும்மா தான் போய் எழுதினேன். ஒரு 10-15 நாள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு தானே இருந்தோம், அதனால் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் எழுதினேன். அந்த இதில் 88 மார்க் வந்துருந்து. நான் கொஷின் ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஒன்றும் டஃப்பில். நீங்கள் டிஎன்பிசி அளவு படிச்சிருந்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புக்கில் உள்ள தான் வரும். இதில் என்னென்னா புக்கில் இருந்தால் கண்டிப்பாக எல்லா இதுவுமே வரும், வெளியேருந்து வரவே செய்யாது. அதனால் நீங்கள் 6th 12th உள்ள புக்கை நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக அதுலேருந்து தான் வரும். அதனால் நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சைக்காலஜி மட்டும் தான் நம்மளுக்கு புக்கிலேருந்து வராது. அது பிறகு சோஷியல் நம்மளுக்கு எந்த படத்தையும் ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம டிஎன்பிசி மாதிரி எல்லாமே படித்தா தான், ஏன்னா எதுலேருந்து கொஷின் கேட்கலாம், அதனால் எல்லாமே நம்ம படித்து தான் ஆக வேண்டியிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கில் உள்ள தான் மேக்ஸிமம் ஓரளவு போடுறது மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பேசிக் லெவல் கொஷின் தான் இருக்கும். ஏன்னா அது சின்ன கிளாஸில் உள்ள தான் கொஞ்சம் படிக்க சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப இருக்காது. 3rd 4thலேயே கொஞ்சம் 5thலலாம் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால் அதை நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சு கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டு அப்புறம் 6th 7th 8th அந்த மாதிரி 10th வரை படிங்க. பேப்பர் 1 படிக்கவங்க, பேப்பர் 2 படிக்கவங்க எல்லாத்தையுமே படிங்க. ஒரு 12th வரை படிங்க. தமிழ்லாம் 12th வரை நம்ம ஏற்கனவே டிஎன்பிசிக்கு படிச்சிருப்போம். டிஎன்பிசிக்கே நான் படித்ததில்லை, இதுவரை புக்கே தொட்டதில்லை. அந்த மாதிரி உள்ளவங்க தமிழ் 6th to 10th வரை உள்ளது புது புக்கு மட்டும் படித்தா போதும். படிங்க. படிச்சுட்டு மாதிரி இங்கிலீஷில் உள்ளது கிராமர் அந்த மாதிரி உள்ள